ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 7 பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் சர்க்கிள், எஸ் அண்ட் இசட். என்ன, ஆல்ரெடி எஸ்ஸுக்கு தான் நம்ம எப்படி எழுதணும்னு தெரியுமே, இது என்ன புதுசாக சர்க்கிள் அப்படின்றீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிற சவுண்ட்ஸுக்கான ஸ்ட்ரோக்ஸை வச்சுக்கிட்டே நம்ம எல்லா வார்த்தைகளுக்குமே அவுட்லைன்ஸ் நம்மளால் எழுத முடியும். ஆனால் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், வாட்டமாக இருக்கணும், கன்வீனியண்ட்டாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக எழுதணும், லெஜிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு சவுண்ட்ஸ்க்குமே புது புது கான்செப்ட்ஸ் அப்கமிங் சாப்டர்ஸில் பார்க்க போகிறோம். அதனுடைய ஆரம்பம் தான் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு சர்க்கிள், எஸ் அண்ட் இசட்டுக்கு சர்க்கிள் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் சர்க்கிள் யூஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரோக் எஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த சாப்டர்லேருந்தே பார்க்க போகிறோம். நார்மலாக எஸ் அண்ட் இசட்டுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், ஒரு சைன். கரெக்டுங்களா? மேலேருந்து கீழே லைட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஸு, இதே நம்ம அழுத்தி எழுதணும் அப்படின்னா ஜி, இசட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு பதில் சர்க்கிள், எஸ் அண்ட் இசட், எங்கெங்கெல்லாம் சர்க்கிள் எஸ் அண்ட் சர்க்கிள் இசட் எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சர்க்கிள் எப்படி எழுதுவோம்? இப்படி வரைவோம், இல்லைன்னா இப்படி வரைவோம். டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, லெஃப்ட் மோஷனில் வரைகிறது, ரைட் மோஷனில் வரைகிறது. இது லெஃப்ட் மோஷன், இது ரைட் மோஷன். தனியாக வந்துச்சு அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி லெஃப்ட் மோஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு சில இடத்துல எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ரைட் மோஷனுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தென் இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வர சர்க்கிள், அதாவது இனிஷியலாக வர சர்க்கிள் நமக்கு எஸ் சவுண்டு மட்டும்தான். இசட்டுக்கு அதை யூஸ் பண்ண மாட்டோம். இசட் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ்க்கே போயிடுவோம். இப்போ 2 எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். சீல், ஜீல். இப்போ சீல் அப்படின்னா எஸ்ஸு இ எல் இருக்கு, ஜீல் அப்படின்னா இசட்டு இ எல் இருக்கு. ஓகே, இப்போ சீலுக்கு தேர்டு பிளேஸில் எழுதணும். கரெக்டுங்களா? எஸ்ஸையும் எல்லையும் தேர்டு பிளேஸில் எழுதணும். அப்போ சீல் இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஜீல்னு வரப்போ இசட்டையும் எல்லையும் தேர்ட் பிளேஸில் எழுதணும். அப்போ ஜி இல், வவ்வலுமே 2 இடத்துல மார்க் பண்ணலாம். சர்க்கிள் இ எல், எஸ் இ எல், ஜீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் சர்க்கிள் வர்றது பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இசட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது, எல்லா வார்த்தைகளுக்குமே ஆரம்பத்தில் இந்த மாதிரி சர்க்கிளில் ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, இல்லையா? இப்போ நம்ம சம் எடுத்துக்கலாம், அசியூம் எடுத்துக்கலாம். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா சம், சால ஸ்டார்ட் ஆகுது. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அசியூம், இது ஆல தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சர்க்கிள் யூஸ் பண்ணலாம். இதுவே ஒரு வவ்வலில் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா எஸ் வருது அப்படின்னா நம்ம சர்க்கிள் யூஸ் பண்ண முடியாது, ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ சம்ன்றது நம்ம இப்படி எழுதுவோம், சம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசியூம்ன்றது அசியூம், இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எழுதுவோம், அசியூம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? எப்போவுமே ஒரு வார்த்தையில் ஒரு ஸ்ட்ரோக்ஸை படிக்கிறப்ப சர்க்கிள் எஸ் தான் படிக்கணும். அதே மாதிரி எண்டிங்கில் சர்க்கிள் எஸ் வந்துச்சு அப்படின்னா அதையுமே எண்டிங்கில் தான் படிக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க உங்களுக்கு இன்னும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. இனிஷியலாக வர சர்க்கிள் எஸ். ஓகேங்களா? இனிஷியலாக இசட் வந்துருச்சுன்னு அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எஸ்எல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் சர்க்கிள். ஓகேங்களா? எஸ்எல் ஸ்டார்ட் ஆகலை, எஸ்ஸுக்கு முன்னாடி வவ்வல் வருது அப்படின்னா ஃபுல் ஸ்ட்ரோக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி மீடியலாவோ ஃபைனலாவோ சர்க்கிள் நம்ம வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா அது எஸ் ஆர் இசட், இந்த ரெண்டுத்தில் எதனா ஒன்று குறிக்கும். இப்போ இனிஷியலாக மட்டும்தான் சர்க்கிள் எஸ் மட்டும், இசட்டு கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு வார்த்தைகளோட மீடியலாக ஆர் ஃபைனலாக சர்க்கிள் நம்ம வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா அது எஸ் இல்லைனா இசட், இந்த ரெண்டுத்தில் எதனா ஒன்று குறிக்கும். ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த சர்க்கிள் எஸ் இன்சைடு கர்வ்ஸில் எப்படி எழுதுறதுன்றதை பாருங்கள். இப்போ சென்ஸ் இப்படி ஒரு வேர்டு இருக்கு, எஸ்ஸு ஏ என்னு எஸ்ஸு, ஏ தான் வவ்வல், எஸ்ஸு என்னு எஸ், இதை எழுதணும்.
இன்சைடு கர்வில் அந்த கர்வ் எழுதுறதுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அப்படி வந்து எழுதிடுவோம். ஓகேங்களா? சென் இஸ் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏ வவல் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ எண்ணுக்கு முன்னாடி இந்த இடத்துல மார்க் பண்ணணும். திரும்ப படிக்கிறப்ப ஏ எஸ் அப்படின்னு படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சர்க்கிள் தான் படிக்கணும். சே எஸ்ஸு ஏ என்னு லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சர்க்கிள் வந்து படிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி எஸ் சர்க்கிளுக்கு அப்புறமா எதனா வவல்ஸ் நம்ம வந்து வைக்கலாமான்னா வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுவே சென்சி, சும்மா ஒரு சவுண்டுக்காக இந்த வார்த்தையை நான் வந்து சொல்கிறேன். சென்சி அப்படின்னு இருக்குன்னா எஸ்ஸு ஏ என்னு எஸ்ஸு இ இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி எழுதக்கூடாது. சென்சி அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா? எப்படி வந்து ஆரம்பத்தில் எஸ்ஸுக்கு முன்னாடி வவல் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுவோமோ, அதே மாதிரி எண்டிங்கில் எஸ்ஸுக்கு அப்புறமா வவல் வந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரோக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சென்சி இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஆக மொத்தம் சர்க்கிள் நம்ம வந்து எழுத போகிறோம் அப்படின்னா அதோட முடிஞ்சிடணும். அதை லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து எடுத்து படிக்கணும். புரியுதுங்களா? இப்போ இன்சைடு கர்வில் என்னென்னலாம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ சேவ்ஸ் எஸ்ஸு ஏ எஃப் எஸ், இது எஃப் இல்லையா? அதனோட இன்சைடில் எழுதுகிறப்ப சர்க்கிள் எஃப் எஸ். சேவ்ஸ் இந்த ஏ வவல் இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஓகேங்களா? எஃப்க்கு முன்னாடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு சோர்ஸ் எஸ்ஸு ஓ ஆறு எஸ். அப்போ சோர்ஸ் டவுன்வர்ட் ஆர் இப்படி எழுதுவோம். அதில் வந்து சர்க்கிள் போடுறப்ப வாட்டமாக இருக்கணுன்றதுக்காக இன்சைடில் வரையணும். சோர்ஸ் அப்படின்ட்டு வவல் ஆருக்கு முன்னாடி, அப்போ இந்த இடத்துல சோர்ஸ். ஓகேங்களா? அடுத்து இன்சைடு கர்வ்ஸில் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துருக்கோம். புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 2 ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்ஸுக்கு நடுவில் எழுதுகிறப்ப எஸ் சர்க்கிள் எப்படி எழுதுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்கு, இது ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுகிறோம். ஆனால் இது நடுவில் வந்து எஸ் சர்க்கிள் எழுதுகிற மாதிரி இருக்குது. அப்போ எஸ் சர்க்கிள் வந்து இப்படி எழுதுறதா இல்லைனா இப்படி எழுதுறதான்னு ஒரு டவுட் வரும். ஓகே, இது வந்து இன்சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் நம்ம வந்து எழுதியிருக்கோம். கரெக்டுங்களா? இது வந்து இன்சைடு ஆங்கிள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடு ஆங்கிள். ஓகே, நம்ம வந்து அவுட் சைடு ஆங்கிள் தான் ப்ரிஃபர் பண்ணணும். இப்போ வார்த்தைகள் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். டாஸ்க் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். டாஸ்க், இதில் டி ஆ எஸ் கே இருக்குது. ஓகே, டிஎஸ்கே இதை தான் சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா ஆ இருக்குது. அப்போ டா எஸ் கே டாஸ்க் இப்படி தான் எழுதணும். இப்படி எழுதக்கூடாது. ஓகேங்களா? அவுட் சைடு ஆங்கிள் எஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுமே தவிர இன்சைடு ஆங்கிள் எஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிஸ்க், இந்த வேர்டு பாருங்கள். ஆறு இ எஸ் கே, ஆறு எஸ் கே இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுமே தவிர இப்படி போகக்கூடாது. இது தப்பு. இது வந்து இன்சைடு ஆங்கிள் இல்லையா? ஆருக்கும் கேக்கும் இது இன்சைடு, இது வந்து அவுட் சைடு ஆங்கிள். ஸோ நம்ம அவுட் சைடு ஆங்கிளில் இருக்கிற மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கிள் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? தென் 2 ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்ஸ் எழுதுறீங்க, ஆனால் ஆங்கிளே ஃபார்ம் பண்ணல. ஓகே, ஆங்கிளே இல்லை. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி எழுதுறது? ஃபார் எக்ஸாம்பிள் ரேசர் இதை எடுத்துக்கலாம். ஆறு ஏ எஸ் ஆ ஆர், ரேசர். இதில் பாருங்க, ஆறு இருக்குது, எஸ் இருக்குது, ஆறு இருக்குது. இதுக்கு வந்து நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். இந்த ஆரையும் இந்த ஆரையும் தான் நம்ம வந்து எழுத போகிறோம். அப்போ ரே ஜ இர், இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் மோஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஆங்கிள் ஃபார்ம் பண்ணல அப்படின்னா லெஃப்ட் மோஷன். சப்போஸ் ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எப்படி எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கும், எந்த மோஷன் எழுதுனா வாட்டமாக இருக்கோ அந்த மோஷன் நம்ம வந்து எழுதணும். ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு ரே ஜர்.
ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து எழுதிடுவோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? எப்படி எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கோ அப்படி வந்து எழுதுங்க. இப்போ வைசர், வைசர். இப்போ இந்த இடத்துல இப்படி எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி எழுதக்கூடாது. ஓகேங்களா? இப்படி எழுதுறதுக்கு வேறு மீனிங் இருக்குது. அதனால தான் இப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்கிறது. ஓகேங்களா? வைசர். ஆங்கிள் ஃபார்ம் பண்ணல, 2 ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக் எழுதுறீங்க, ஆங்கிள் ஃபார்ம் பண்ணல அப்படின்னா லெஃப்ட் மோஷன். ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அவுட் சைடு ஆங்கிள். ஓகேங்களா? ஆங்கிள் ஃபார்ம் பண்ணலன்னா லெஃப்ட் மோஷன், ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அவுட் சைடு ஆங்கிள். இதை தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வார்த்தைக்கு நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் எழுதியிருக்கோம், அதில் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் அந்த சர்க்கிள் தான் படிக்கணும். அதே மாதிரி எண்டிங்கில் சர்க்கிள் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக தான் வந்து அந்த சர்க்கிளை நம்ம வந்து படிக்கணும். ஓகேங்களா? வவல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் நம்ம வந்து எழுதிக்கணும். ஓகே, அதுக்கப்புறமா கிராமலாக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். இது வந்து செகண்ட் பேஜில் கே எழுதியிருந்தோம் அப்படின்னா கம் அப்படின்னு சொல்லிட்டு, த்ரூ தி லைனில் பி ஸ்ட்ரோக் எழுதியிருந்தோம் அப்படின்னா புட் அப்படின்னு படிச்சிருப்போம். இது கூட அப்படியே சர்க்கிள் ஆட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது கம்ஸ். இது கூட அப்படியே சர்க்கிள் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து புட்ஸ். அவ்வளோதான், இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த சர்க்கிள் எஸ்ஸும் அண்டு எல் ஸ்ட்ரோக் எல் ஸ்ட்ரோக்கும் சேர்ந்து எழுதுகிறப்ப எப்படி எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கோ அப்படி எழுதிடணுங்க. அதாவது அந்த எல் கர்வ் இருக்குங்க இல்லையா, எல் ஸ்ட்ரோக் வந்து கர்வாக தான் நம்ம வந்து எழுதுவோம். ஓகே, இதை கீழே இருந்தும் மேலே எழுதலாம், சில இடத்துல வாட்டமாக இருக்கணுன்றதுக்காக மேலே இருந்து கீழேயுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எந்த மோஷனில் எழுதணும் அப்படின்னா ஓகேவாக இருக்கோ அந்த மோஷனில் எழுதிடணும். ஓகே, இப்போது லெசன், இதில் எல் இருக்குது, எஸ் இருக்குது, என் இருக்குது. லெசன்ன்றதால செகண்ட் பேஜில் எழுதணும். இப்படி எழுதலாமா லெசன் அப்படி கேட்டிங்கன்னா இது எழுதுறதுக்கு ஒரு மாதிரி வாட்டமாகவே இருக்காது. அதனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள், மேலேருந்து கீழே எல் ஸ்டார்ட் பண்ணிட்டு எஸ் சர்க்கிள் அதில் போட்டு என் இப்படி எழுதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, எப்படி எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கோ அது அந்த சேம் டைரக்ஷன்லேயே வந்து எழுதிடணும். ஓகேங்களா? இது கேன்சல், இது பாருங்கள், கே என் எஸ் எல் ஃபஸ்ட் பிளேஸில் எழுதணும் கேன்சல்ன்றதால. கே என் இப்படி எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா கை ஒரு மாதிரி வாட்டம் வராது. இந்த இடத்துல எழுதலாம், தப்பு கிடையாது, ஆனால் வாட்டம் வராது. அதனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கே என் எஸ் எல் இந்த மாதிரி எழுதிருங்க கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு லூசர். நம்ம எப்போவுமே எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கா அப்படின்றதுக்கு தான் ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் இந்த சாப்டர்லலாம் வந்து பார்க்க போகிறோம். லூசர் எல் எஸ் ஆர், எல் எஸ் ஆர் இப்படி நம்ம வந்து எழுதிடலாம். ஓகேங்களா? இப்படி எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா இப்படி நம்ம வந்து எழுத மாட்டோம், ஏன்னா ஆருக்கு அப்புறமா வவல் இல்லை, அதனால் நம்ம இப்படி எழுத மாட்டோம், இப்படி தான் வந்து எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போது லாஸ்ட்டு ரூலு இந்த சாப்டரில் என்ன அப்படின்னா லைட்லி சவுண்டட் வவல்ஸ்லாம் வந்து ஒமிஷன் பண்ணி எழுதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்கமிங் சாப்டர்ஸ்லாம் ஸ்பீடெல்லாம் எழுதுகிறப்ப வந்து வவல்ஸே பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். இதனால் இது ஒரு ரூலாக சொல்லியிருக்கிறாங்க. என்னன்றதை பாருங்கள். பாய்சன், இதில் இப்பு ஓய் எஸ்ஸு என், பாய்சன். இந்த எஸ்ஸுக்கும் என்னுக்கும் நடுவில் வர அந்த வவல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சவுண்ட் ஆகிறதால அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணணும்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் எழுதணும் ஓய்ன்றதால பாய்சன். இதில் எஸ்ஸுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த ஆ வவல் இருக்குங்களே அதை லைட்டாக தான் சவுண்ட் பண்ணணும், அதனால் வந்து அதை நம்ம வந்து ஒமிஷன் பண்ணி எழுதியாச்சு பாய்சன். ஆன்சர், ஆன்சர் இது எப்படி எழுதுறது பாருங்கள், ஆன்சர், அவ்வளோதான். ஓகே, டிசையர். இதுவே டிப்தாங்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம மார்க் பண்ணிடுவோம் டெசையர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்க் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல ஆ இருக்கா இல்லைனா ஆ இருக்கா ஐ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால் டிசையர் அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க இந்த சாப்டர். ஓகே, இந்த சாப்டரோட எக்ஸசைசஸ் கொடுத்துருக்குறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. எக்ஸசைசஸ் 23, 24 இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்செப்ட் புரிஞ்சு ஒரு 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். ஓகேங்களா? அதை எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கிராமலாக்ஸ் 5 நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.